எனக்கு அருமையானவர்களே, இப்படி சுகந்த வாசனை கொடுக்க ஆண்டவர் என்ன செய்கிறார்? மார்க்கு 9:49-50 போன்ற வசனங்களை வாசிக்க கேட்போமா? எந்த பலியும் உப்பினால் உப்பிடப்படுவது போல எந்த மனுஷனும் அக்கினியினால் உப்பிடப்படுவான். உப்பு நல்லதுதான். உப்பு சாரமற்று போனால் அதற்கு எதினாலே சாரம் உண்டாக்குவீர்கள். உங்களுக்குள்ளே உப்புடையவர்களாய் இருங்கள், ஒருவரோடொருவர் சமாதானம் உள்ளவர்களாயும் இருங்கள் என்றார். ஆமென். எந்த பலியும் உப்பினால் ஒப்பிடப்படுகிறது. பழைய ஏற்பாட்டு காலத்துல பலி செலுத்தும் போது அது மேல உப்பு போட்டு பலி செலுத்துறாங்க. இதே போல நம்மையும் ஆண்டவர் எதனால ஒப்புடையவர்களாக மாற்றுகிறார்? அக்கினினாலே நாம் ஒப்பிடப்படுகிறோம். ஊழியத்துக்கு நாம எப்படி ஆயத்தமாகிறோம்? அக்கினினால நம்மை ஆண்டவர் புடமிடுகிறார். வெள்ளியை புடமிடுகிறது போல நம்மை உருக்கி புடமிடுகிறார். அப்படித்தான் நம்மை ஒப்புள்ளவர்களாக மாற்றுகிறார். யோபு 6:6 பார்க்கிறோம். அதை வாசிக்க கேட்போமா? ருசியில்லாத பதார்த்தத்தை உப்பில்லாமல் சாப்பிடக்கூடுமோ? முட்டையின் வெள்ளை கருவில் சுவை உண்டோ? ஒருவரோடொருவர் சமாதானம் உள்ளவர்களாயும் இருங்கள் என்றார். சுவையில்லாத பதார்த்தத்தை உப்பில்லாமல் சாப்பிட முடியுமா? நாம உப்பு உள்ளவர்களாக இருந்தாதான் நம்மிடத்துல வருகிற ஜனங்கள் சுவையுள்ள பதார்த்தத்தை சாப்பிட முடியும். இயேசுவானவர் சொல்லுகிறார், உப்புடையவர்களாக இருங்கள். உப்பு எப்படிப்பட்ட தன்மையுடையது? மனுஷ சரீரத்திற்குள்ள உப்பு அதிகமாக ஆகும் பொழுது நமக்கு தாகம் வருகிறது, உடனே தண்ணி குடிக்கிறோம். அப்படித்தான் நாம் உப்புடையவர்களாக இருக்கும் பொழுது உலக ஜனங்கள் நம்மிடத்துல தாகமாக ஓடி வருகிறார்கள். இந்த சகோதரனிடத்துல இருக்கிறதே நான் பெற்றுக்கொள்ளட்டும், இந்த சகோதரியின் இடத்துல இருக்கிறதே நான் பெற்றுக்கொள்ளட்டும் என்று தாகமாய் ஓடி வருகிறார்கள். நீங்க அப்படி பார்த்திருப்பீங்க. பிரேயர் டவர்ல எனக்கு ஜெபம் பண்ணுங்க, எனக்கு ஜெபம் பண்ணுங்க என்று ஓடி வருகிறார்கள். இயேசுவின் இடத்துலயும் ஜனங்கள் அப்படித்தான் ஓடி வந்தார்கள் என்று நாம் வசனங்களிலே வாசிக்கிறோம். அவர் தனிமையா ஜபிக்க போகும்போதும் கூட ஜனங்க அந்த வனாந்திரத்துக்கு ஓடி வந்தாங்க. எதற்காக? ஆண்டவருக்குள்ள இருக்கிறதை அவர்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக. இந்த உலகம் குழம்பி போயிருக்கிறது. எந்த வழியில நடக்க வேண்டும் என்று தெரியாமல் இருக்கிறது. நல்ல வழியில நடத்துவதற்காக தான் நம்மை ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். இந்த உலக ஜனங்களை ரட்சிப்பதற்காக தான் நம்மை ஒப்புள்ளவர்களாக மாற்றி இருக்கிறார். நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. மற்றவர்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவர்களாக, உங்களை உப்பால் சாரம் உள்ளவர்களாக மாற்றி இருக்கிறார். அதனால நாம என்ன சொல்லணும்? நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனாலே நான் அவருடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன். எனக்கும் அப்படிதான். அடி உத வாழ்க்கையில் ஒன்று மாற்றி ஒன்று அடி. அடிக்கு உதவுறது போல அண்ணன் தம்பி உதவ மாட்டான்னு சொல்றாங்க. அடி கொடுத்தாதான் நம்ம ஆண்டவரத்துல வரும். சங்கீதம் 119 இதை நாம் பார்க்கிறோம். 67வது வசனத்துல பாருங்க, சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நான் உபத்திரவப்படுவதற்கு முன் வழி தப்பி நடந்தேன், இப்பொழுதோ நம்முடைய வார்த்தையை காத்து நடக்கிறேன். நாம் ஆண்டவரத்துல அடி வாங்கின பிறகுதான் ஒழுங்கான பிள்ளைங்களா இருக்கிறோம். ஜபம் ஜபம் என்று அவரை நோக்கி ஓடுகிறோம். அது நிமித்தமாக ஆண்டவர் நம் மீது பிரியமா இருக்கிறார். அவர் ஒருவர் தான் வழி. இயேசுவானவர் ஒருவர் தான் சத்தியம். அவர் ஒருவர் தான் ஜீவன். அவரை விட்டா நமக்கு வழியே கிடையாது. நம்ம வாழ்க்கையில அடிபட்ட பிறகு ஆண்டவரை உறுதியாக பற்றி கொள்கிறோம். அவரை உறுதியாக பற்றி கொண்ட மனதையுடையவன் அவரே நம்பி இருக்கிறபடினால் அவர் நம்மை பூர்ண சமாதானத்தோடு காத்துக் கொள்கிறார். இந்த உலகத்தினர் நம்மை பார்ப்பாங்க, இவங்க ஜெபிக்கிறதுனால்தான் இப்படி ஆசீர்வாதமா இருக்கிறாங்க, இந்த ஆசீர்வாதம் இவங்களுக்கு அதனால்தான் வந்திருக்கிறது என்று
உங்களை குறித்து சொல்லுவார்கள். அப்படி சொல்றாங்களா இல்லையா? ஒவ்வொருத்தர் இடத்துலயும் நான் கேட்டா நீங்க அப்படிதான் சொல்வீங்க. அப்படி ஆண்டவர் உங்கள் மீது பிரியமா இருக்கிறார். இந்த உலகம் கொடுக்க கூடாத சமாதானத்தை ஆண்டவர் அது நிமித்தமாக நமக்கு கொடுக்கிறார். நம்ம சுற்றிலும் இருக்கிறவங்கள பாருங்க, சமாதானமே இல்லாமல் இருக்கிறார்கள். ஆண்டவரை அறியாத ஜனங்களை பார்க்கும் பொழுது அவர்களுக்கு சமாதானமே இல்லை. ஆனால் ஆண்டவர் நமக்கு எவ்வளவு பெரிய சமாதானத்தை கொடுத்திருக்கிறார். சந்தோஷமாக ஊழியம் செய்யும்படி ஆண்டவர் நம்மை வழி நடத்தி வருகிறார். ஆண்டவர் நம் மீது வைத்திருக்கிற பிரியத்து நிமித்தமாக ஆண்டவர் நமக்கு அதை செய்கிறார். ஆண்டவரத்திலே அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற காரியங்களை இந்த உலக கண்கள் பார்க்க முடியாது, காதுகள் கேட்க முடியாது, அது மனதினால உணரக்கூட முடியாது. அப்படிப்பட்ட நன்மைகளை ஆண்டவர் நமக்கு உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். ஆண்டவர் நம் மீது வைத்திருக்கிற அன்பின் நிமித்தமாக, பிரியத்து நிமித்தமாக இதை நமக்கு செய்கிறார். இந்த ஆண்டவர் எதனால இப்படி சொல்லுகிறார்? நீங்கள் உப்புள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று. நாம் யாரிடத்திலும் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறவர்களாக மாற்றும்படியாக நம்மை பலியினாலே ஒப்பிட்டு இருக்கிறார். நாம் கொலோசியர் 4:6 பார்க்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, அவனவனுக்கு இன்னென்னபடி உத்தரவு சொல்ல வேண்டும் என்று நீங்கள் அறியும்படிக்கு உங்கள் வசனம் எப்பொழுதும் கிருபை பொருந்தினதாயும் உப்பால் சாரமேறினதுமாய் இருப்பதாக. அவனவனுக்கு இன்னினபடி உத்தரவு சொல்ல வேண்டும் என்று நீங்கள் அறியும்படிக்கு உங்கள் வசனம் எப்பொழுதும் கிருபை பொருந்தினதாயும் உப்பால் சாரமேறினதாயும் இருப்பதாக. ஆண்டவர் அப்படித்தான் நம்மை மாற்றிக் கொண்டிருக்கிறார். நம்முடைய வசனம் உப்பால் சாரமேறினதாக இருக்க வேண்டும் என்று விரும்பி நம்மை புடமிட்டு இருக்கிறார். யார் வந்தாலும் அவர்களுக்கு உத்தரவு சொல்லும்படியாக. அப்படித்தான் திருமணமான புதுதுல ஒரு புடவை கடைக்கு போயிருந்தோம். அங்க திடீர்னு ஒரு சகோதரி வந்து கேட்டாங்க, எனக்கு கொஞ்சம் சந்தேகம் இருக்குது, பைபிள்ல இருந்து சந்தேகம் இருக்குது, அதை நீங்க எக்ஸ்பிளைன் பண்றீங்களா என்று. அவ்வளவுதான், ஒரே பயம் வந்துருச்சு. நமக்கு சரியா பைபிள் கூட வாசிக்க தெரியாது, நம்மிடத்துல வந்து கேட்குறாங்களேன்னு ஒரே பயம். அந்த நேரத்தில் கூட ஒரு சின்ன ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே எனக்கு நீர் சொல்லித்தாரும் சாமி, நான் படித்ததிலிருந்து அவங்களுக்கு சொல்ல எனக்கு உதவி செய்யும் என்று சொன்னேன். அப்போ அவங்க கேட்டாங்க, பரலோக ராஜ்யத்துக்கு போறதுக்கு நான் என்ன செய்யணும் என்று. எனக்கு அந்த நேரத்தில் ஞாபகம் வரல. ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று சொன்ன பொழுது ஆண்டவர் சங்கீதம் 15ஆம் அதிகாரத்தை காண்பித்தார். அந்த அதிகாரம் எனக்கு எப்படி தெரிஞ்சதுன்னா, நாங்கள் ஆலயத்திற்கு போகும்போது எங்களுடைய பாஸ்டர் அந்த அதிகாரத்தை பாட்டு மூலமாக சொல்லி கொடுத்தார். பாடி 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 அந்த அதிகாரம் முழுவதையும் சொல்லி கொடுத்தார். அதில் அழகாக இருக்கிறது, யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான். வரிசையா இருக்கிறது, இப்படி 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 செய்கிறவன் தான் ஆண்டுடைய கூடாரத்திற்குள் பிரவேசிப்பான் என்று. அழகா அந்த ஒவ்வொரு வசனத்தையும் அவர்களுக்கு சொன்னேன். அவர்களுக்கே ஒரே ஆச்சரியம், ஐயோ இவ்வளவு நாள் இருந்த சந்தேகத்தை நீங்க தீர்த்து வச்சிட்டீங்க, ரொம்ப தேங்க்ஸ் என்று சொல்லி போனார்கள். இப்படித்தான் ஆண்டவர் உங்களையும் மாற்றுவார். உங்கள் வசனம் ஒவ்வொன்றும் உப்பினால் சாரம் ஏற்றப்பட்டதாக இருக்கும்படி ஆண்டவர் உங்கள் மீது கண்ணை வைத்து உங்களுக்கு போதித்து உங்களுக்கு ஆலோசனை சொல்லி நீங்க நடக்க வேண்டிய வழியிலே உங்களை நடத்துவார். நாம் உப்பினால் சாரம் உள்ளவர்களாக இருப்போம் பிரியமானவர்களே. இதற்காக நாம் ஒவ்வொரு நாளும் காலையில எழும்பி வேதம் வாசிப்போம், ஜெபிப்போம். ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவார், நாம் செய்ய வேண்டிய காரியங்களை சொல்லிக் கொடுப்பார். காலையில நம்ம வாசிக்கிற அந்த வசனங்கள் தான் நமக்கு தீர்க்க தரிசனமாக நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறுகிறது. ஒவ்வொரு நாளும் சொல்லி தருவார். இந்த வசனங்கள் மூலமாக நம்மோடு பேசுவார். நம்ம யார்கிட்டையும் போய் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, ஆண்டவரே நமக்கு கற்றுத் தருவார். நீங்க ப்ரீச் பண்ணணுமா,
மற்றவங்களுக்கு ஜெபிக்கணுமா, அந்த நாளில் நம்ம வாசிக்கிற அந்த வசனத்தின் மூலமாகவே நமக்கு வார்த்தைகளை கொடுப்பார். மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல, அவருடைய வாயினால வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று. நம்ம அந்த வார்த்தையினால தான் ஒவ்வொரு நாளும் பிழைக்கிறோம். காலையில எழும்பின உடனே வேதத்தை வாசித்து ஜெபித்து நாம் ஊழியம் செய்ய வருவோம். அப்பொழுது ஃபோன் கால் வந்தாலும் சரி, நேர ஜனங்க வந்தாலும் சரி, இந்த வார்த்தையின் மூலமாக நாம் ஊழியம் செய்ய ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். இது நிமித்தமாக கர்த்தர் உங்கள் மீது பிரியமாக இருப்பாராக. இப்படி ஒப்பிடப்பட்டவர்களை தான் ஆண்டவர் சுவிசேஷகர்கள் என்று அழைக்கிறார். நாம் வசனத்தை நமக்குள்ளாக விதைத்திருக்கும் பொழுது மற்றவர்களுக்கு சுவிசேஷம் சொல்லுகிறவர்களாக மாறிவிடுகிறோம். தேவனுடைய வார்த்தை கிடைக்காதா என்று ஏங்கி தவிக்கிற ஜனங்களுக்கு நம்மை ஆண்டவர் பயன்படுத்துவார். அந்தந்த நாளுக்கு அதன் பாடு போதும் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த நாளுக்குரிய அப்பத்தை நாம் மற்றவர்கள் கொடுக்கிறவர்களாக ஆண்டவர் நம்மை பயன்படுத்துகிறார். இன்னும் இயேசுவானவர் பட்டணங்கள் தோறும் போய் ஊழியம் செய்த பொழுது பிசாசு பிடித்த ஒரு மனுஷன் கல்லறையில உட்கார்ந்திருந்தான். அவனை விலங்குகளினாலே சங்கிலிகளினாலே கட்டி வைத்திருந்தாங்க. அப்போ இயேசுவானவரிடத்துல உன் பெயர் என்ன என்று கேட்டார். அவன் சொன்னான், நான் என்னுடைய பெயர் லேகியோன், அநேக பிசாசுகள் என்னை பிடித்திருக்கிறது என்று சொன்ன பொழுது இயேசுவானவர் இந்த பிசாசுகளை எல்லாம் துரத்தினார். துரத்தின பிறகு அவனிடத்துல ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார். நாம் அதை லூக்கா 8:39 பார்க்கிறோம். அதை வாசிக்க கேட்போம். இயேசு அவனை நோக்கி, நீ உன் வீட்டுக்கு திரும்பி போய் தேவன் உனக்கு செய்தவைகளையெல்லாம் அறிவி என்று சொல்லி அவனை அனுப்பிவிட்டார். அந்தபடி அவன் போய் இயேசு தனக்கு செய்தவைகளையெல்லாம் பட்டணத்தில் எங்கும் பிரசித்திப்படுத்தினான். அடுத்த வசனம் வாசிங்க. இயேசு திரும்பி வந்தபோது ஜனங்கள் எல்லாரும் அவருக்காக காத்திருந்தபடியால் அவரை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டார்கள். அவன் சாதாரண பிசாசு பிடிச்ச மனுஷன். ஆனா அவன் விடுதலை பெற்ற பிறகு ஆண்டவர் சொன்ன முதல் வார்த்தை என்ன? நீ வீட்டுக்கு திரும்பி போய் தேவன் உனக்கு செய்தவைகள் எல்லாம் அறிவி என்று சொல்லி அவனை அனுப்பிவிட்டார். அந்தபடி அவன் போய் இயேசு தனக்கு செய்தவைகள் எல்லாம் பட்டணத்தில் எங்கும் பிரசித்தப்படுத்தினான். வீட்லயும் போய் சொல்லியிருப்பான், பட்டணத்திற்கும் போய் சொல்லியிருக்கிறான். இது நிமித்தமாக அடுத்த முறை இயேசுவானவர் அந்த பட்டணத்திற்கு வந்த பொழுது எல்லாரும் சந்தோஷமாக இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். இந்த காரியத்தை தான் நீங்க செய்றீங்க. நீங்க பிசாசு பிடித்தவர்களை விடுதலையாக்கி, வியாதி உள்ளவர்களை சுகமாக்கி, அவர்களுக்காக உபவாசம் இருந்து ஜெபித்தது நிமித்தமாக ஒவ்வொரு பட்டணங்களுக்கும் நாங்கள் வரும் பொழுது ஜனங்கள் எங்களை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறார்கள். அற்புதங்கள் நடக்கிறது. இப்படிப்பட்ட உங்கள் மீது ஆண்டவர் பிரியம் இல்லாமல் இருப்பாரா? உங்கள் மீது அளவில்லாத பிரியத்தை வைத்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற தரிசனம். உலகம் எங்கும் ஜெப தூபங்கள் எழும்ப வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு ஜெப கோபுரங்களை எழுப்பும்படி கட்டளை கொடுத்திருக்கிறார். ஆகினால் தான் நாம் இதை செய்து வருகிறோம். உலகமே ரட்சிக்கப்படும்படியாக, ஒரு ஆத்துமா கூட கெட்டு போகாதபடி அத்தனை ஆத்துமாக்களையும் கொள்ளை பொருளாக ஏற்றுக்கொள்ளும்படியாக நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆகினாலே நாம் ஆண்டவருக்கு நன்றாக ஸ்தோத்திரங்களை இன்றைக்கு செலுத்த போகிறோம். நன்றி மாத்திரம் செலுத்த போகிறோம். நமக்குரிய பாடுகளை, நமக்குரிய கஷ்டங்களை நாம் நினைக்காதபடி இன்றைக்கு ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டது நிமித்தமாக ஸ்தோத்திரம் பண்ண போகிறோம். ஸ்தோத்திரம், அநேகருடைய ஸ்தோத்திரங்களினால் கிருபை பெருகும் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் ஆண்டவர் கொடுக்கிற விதையை விதைக்கும் பொழுது கம்பீரத்தோடு அதை அறுக்க செய்கிறார். சங்கீதம்
26:6 நாம் பார்க்கும் பொழுது, அள்ளி தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான், ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கெம்பீரத்தோடே திரும்பி வருவான். நாம் விதைக்க 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 நமக்கு ஆண்டவர் சந்தோஷமான அறுவடைகளை கொடுக்கிறார். இன்னும் கலாத்தியர் 6:8 பாருங்க, வேதம் சொல்லுகிறது, தன் மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான், ஆனால் ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. நம்முடைய மனுஷியத்திற்காக நாம் விதைக்காதிருப்போம். என் பெயர் பெருசாகணும், என்னுடைய குடும்பத்தின் பெயர் பெருசாகணும் என்று சொல்லி நாம் ஒரு நாளும் ஊழியத்தில் ஈடுபடாதிருப்போம். ஆண்டவருடைய இயேசுவின் நாமத்தை உயர்த்தும்படியாகவே நாம் பாடுபடும் பொழுது, ஆவிக்கென்று நாம் விதைக்கும் பொழுது நாம் நித்திய ஜீவனை பெறுகிறோம். மாம்சீகத்திற்கென்று விதைக்கும் பொழுது என்ன பரிதாபமான காரியம் பாருங்க, அழிவை தான் நாம் பெற்றுக்கொள்கிறோம். ஒரு நாளும் நம்மை பற்றி நினைக்காதபடி, நம்முடைய சொந்த காரியங்களை பற்றி நினைக்காதபடி, ஆண்டவருக்காக செய்கிறேன், ஆண்டவர் என்னை பார்த்து கொள்வார் என்று சொல்லி 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 செய்யும் பொழுது நம்முடைய காரியங்களை ஆண்டவர் பார்த்து கொள்வார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட்டி கொடுக்கப்படும். You will have added blessings. Added blessing. நம்ம கேட்கிறதற்கு மிகவும் அதிகமாக செய்கிறார், மிகவும் அதிகமாக செய்கிறார். நமக்கென்று ஒன்று கூட ஆண்டவர்கிட்ட கேட்கக்கூடாது. அதற்கு மாறாக, ஆண்டவரே நான் என்னையே பலியாக கொடுக்கிறேன் சுவாமி, என்னையே பலியாக கொடுக்கிறேன், எனக்கு என்ன வந்தாலும் பரவாயில்ல, நான் ஓடுவேன், உமக்காக ஓடுவேன் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் நமக்குரிய காரியத்தை பொறுப்படுத்திக் கொள்கிறார். எங்க வாழ்க்கையில் ஆண்டவர் அதுதான் செய்திருக்கிறார், செய்து கொண்டு வருகிறார், உங்களுக்கும் செய்வார். ஆண்டவர் நம் மீது வைத்திருக்கிற பிரியத்தின் நிமித்தம் அதை செய்கிறார். எனக்கு அருமையானவர்களே, பவுல் சொல்லுகிறான் கலாத்தியர் 6:17, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய அச்சடையாளங்களே நான் என் சரீரத்திலே தரித்து கொண்டிருக்கிறேன் என்று. அப்படியே அவருடைய தழும்புகளை நம்முடைய சரீரத்திலே பெற்றுக்கொள்ளும்படியாக நம்மையே ஒப்புக் கொடுப்போம். நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான ஆவியை கர்த்தர் புறக்கணிக்கவே மாட்டார். அதுதான் தேவனுக்கேற்ற பலி, தேவனுக்கேற்ற பலி. எல்லா மற்ற காரியங்களை, நம்மை வருத்துகிற காரியங்களை மறந்து விடுவோம். இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் நமக்கு உபத்திரவங்கள் இருக்குதான் செய்கிறது. மனுஷன் முகத்தை பார்க்கிறான், ஆனால் கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். அவங்க இருதயத்தை பார்த்து அவர்களை அழைத்திருக்கிறார். அப்படித்தான் அவங்க ஒவ்வொருவரையும் அழைத்திருக்கிறார். இதே போல ஒவ்வொருவருக்கும் கண்ணீர் உண்டு, உங்க வாழ்க்கையில் ஒரு கண்ணீர் உண்டு. ஆனாலும் மற்றவருடைய வேதனையை அறிந்து கொள்ளும்படியாக உங்களை தெரிந்து இப்படி பலி செலுத்தி தெரிந்து கொண்டிருக்கிறார். தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவி, நொறுங்குண்ட ஆவி. நம்ம இன்றைக்கு ஆண்டவருடைய தெரிந்து கொள்ளுதலின் நிமித்தமாக சந்தோஷப்பட போகிறோம், ஆண்டவருக்கு நன்றி செலுத்த போகிறோம். ஜெபிப்போமா? ஸ்தோத்திரம் அப்பா, ஆண்டவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. அப்பா, எங்களை வெள்ளியே புடமெடுக்கிறது போல புடமிட்டிருக்கிறேன் சுவாமி. எல்லாரும் இருக்கிற இடத்துல எழுந்து நிற்போமா? கொஞ்ச நேரம் ஆண்டவருக்கு துதியை செலுத்த போகிறோம். ஆண்டவர் நம்மை அறிந்து, உள்ளத்தின் ஆழங்களையும் அறிந்து நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறது நிமித்தமாக நாம் இப்பொழுதும் சந்தோஷமாக ஆண்டவருக்கு துதி செலுத்த போகிறோம். நாம் அழுது கொண்டிராதபடி, கண்ணீர் சிந்தி கொண்டிராதபடி, நம்முடைய மாம்சத்துக்காக கண்ணீர் சிந்தி கொண்டிராதபடி, ஆவிக்காக, ஆவிக்குரியவைகளுக்காக நாம் விதைப்போம். பிரியமானவர்களே, நம்மையே விதைப்போம், நம்மையே விதைப்போம். அதன் நிமித்தமாக ஆண்டவர் அந்த சுகந்த வாசனை நிமித்தமாக நம்ம மீது பிரியமா இருக்கட்டும், நம்ம மீது கம்பீரமாக களி கூறட்டும், களி கூறட்டும். நம்மை நினைக்காதிருப்போம் பிரியமானவர்களே.
நம்முடைய பாடுகளின் நிமித்தமாக கர்த்தர் அநேகருக்கு ஆசீர்வாதங்களை கொண்டு வர போகிறார். எத்தனை பேருக்கு சந்தோஷம்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்கு இருக்கிற அதே பாடுகள் உள்ள ஜனங்களை உங்களிடத்துல அனுப்பி கொண்டே இருப்பார். அவர்களுக்கு அற்புதங்களை செய்து கொண்டே இருப்பார். நாம் சந்தோஷமாக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, உம்முடைய தெரிந்து கொள்ளுதலுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். வாயார ஆண்டவருக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துவோம். ஆண்டவரே, நீர் என் மீது பிரியமா இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். மரியாள் இயேசுவின் சரீரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவருடைய கல்லறையிலே காத்திருந்த பொழுது, கண்ணீர் வடித்த பொழுது மரியாளுக்கு முன்பதாக தோன்றினார். அதுபோல நாம் ஆண்டவருக்காக காத்திருக்கும் பொழுது ஆண்டவர் நம் முன்பதாக தோன்றுவார். நம் முன்பதாக தோன்றுவார். நான் ஏசப்பாவை பார்க்கணும், ஏசப்பாவுக்கு ஊழியம் செய்யணும், நான் இயேசுவை மற்றவர்களுக்கு காட்ட வேண்டும் என்று அவர் பாதத்தில் கிடக்கும் பொழுது ஆண்டவர் நம் முன்பதாக தோன்றுவார். பிரியமானவர்களே, கர்த்தர் இதை விசேஷமாக இப்பொழுது அவரிடத்திலே சொல்லும்படி சொல்லுகிறதுனாலே சொல்லுகிறேன். பிரியமானவர்களே, நாம் கர்த்தருக்காக காத்திருப்போம், கர்த்தருக்காக காத்திருப்போம். அவரை நோக்கி பார்க்கிறவருடைய முகங்கள் பிரகாசம் அடைகிறது. ஆவியிலே நொறுங்குண்டு சிறுமைப்பட்டு ஆவியிலே நொறுங்குண்டவர்களே நோக்கி பார்ப்பேன் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரே. நாம் நொறுங்குண்ட இருதயத்தோடு ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். பிரியமானவர்களே, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, இந்த உபத்திரவத்தின் குகையின் மூலமாக நீர் எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்வோம். பிரியமானவர்களே, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவர் இயேசு உங்களை தேடி கண்டுபிடித்திருக்கிறார். என் தாசனை நான் கண்டுபிடித்திருக்கிறேன் என்று சொன்னுகிறது போல உங்களை கண்டுபிடித்திருக்கிறார். பிரியமானவர்களே, அதற்காக ஸ்தோத்திரம் சொல்லுங்க, ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஆண்டவருடைய ஊழியத்தில் இருக்கிறேன் என்று சுலபமாக சொல்லிவிட முடியாது. பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மை நொறுக்கி நொறுக்கி எல்லா பக்கமும் நொறுக்கி தெரிந்தெடுத்திருக்கிறார். அதற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஆண்டவரே, உமக்கு நன்றியப்பா, உமக்கு நன்றியப்பா. ஆண்டவரே, நீர் என் மீது பிரியமா இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, இந்த உலகத்திலே கிடைக்க கூடாத அந்த வேலையை எனக்கு கொடுத்திருக்கிறீரே, அதற்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோம். பிரியமானவர்களே, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. தேச அழைக்கிறார் ஊழியத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம் சுவாமி, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, இந்த காருண்யா யூனிவர்சிட்டிக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த சீஷாவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, உடைத்து 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 இந்த ஊழியங்களை நீர் கட்டி எழுப்பி இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் சுவாமி. ஆண்டவரே, உம்முடைய கிருபை எங்கள் மீது பெருகட்டும் அப்பா, பெருகட்டும் சுவாமி, பெருகட்டும் அப்பா, பெருகட்டும். நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற கிருபை வரங்கள் இன்னும் பெருகுவதாக, இன்னும் பெருகுவதாக, இன்னும் பெருகுவதாக. எல்லாரும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். பிரியமானவர்களே, நன்றி அப்பா. Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. அப்பா, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக பெருக பண்ணுவேன் என்று சொன்னவர் நீர் எங்களை அப்படி ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, நிறைவானவர், நிறைவானவர் எங்கள் மீது நீர் இறங்குகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஒழிந்து போகட்டும், ஒழிந்து போகட்டும். கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே எங்களை நிறைவாக்குவீராக, நிறைவாக்குவீராக, நிறைவாக்குவீராக. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எல்லா பழைய பலவீனங்களும் இப்பொழுது மறைந்து போகட்டும், இப்பொழுது மறைந்து போகட்டும். ஆண்டவரே, பிள்ளைகள் உம்மை ஆராதிக்கிற அந்த வேளையிலே ஆண்டவரே, எல்லா வேண்டாத காரியங்களும் அவர்களை விட்டு விலகி போகட்டும்.
விலகி போகட்டும். மாம்சத்திற்குரிய காரியங்கள் எல்லாம் அவர்களை விட்டு ஒளிந்து போகட்டும், ஒளிந்து போகட்டும். பழையவைகள் ஒளிவதாக, ஒளிவதாக. எல்லாம் புதிதாகட்டும், எல்லாம் புதிதாகட்டும், எல்லாம் புதிதாகட்டும்ப்பா. புது கிருபை, புது கிருபை இப்பொழுது இறங்குகிறது. புது ஜீவன் இப்பொழுது இறங்குகிறது. எல்லாரும் வாயை திறந்து உற்சாகமாக ஆண்டவருக்கு பலிகளை செலுத்துவோமா? ஸ்தோத்திரமப்பா, ஸ்தோத்திரமப்பா, ஸ்தோத்திரமப்பா. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. புது வாசல், புது வாசல் இப்பொழுது திறக்கப்படுகிறது, திறக்கப்படுகிறது. அதற்குள் நீங்கள் பிரவேசிப்பீர்களாக, பிரவேசிப்பீர்களாக. நன்றி அப்பா, நன்றி சுவாமி. தேங்க்யூ ஜீசஸ். நீர் எங்களுக்கு திறந்த வாசலை கொடுத்திருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் சுவாமி. பெரிய அற்புதங்கள், பெரிய அடையாளங்களை எங்கள் முன்பதாக நீர் காட்டுகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நான் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று சொன்னவர், அதிசயங்களை நீர் காண செய்ய போவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் உற்சாகமாக, உற்சாகமாக ஆண்டவருக்கு மகிமையை செலுத்துவோம், மகிமையை செலுத்துவோம். ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை செலுத்துவோம். பிரியமானவர்களே, நன்றி அப்பா, நன்றி சுவாமி. கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள், கம்பீரத்தோடு அறுப்பார்கள். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே, நீர் எங்களை ஊழியம் செய்யும்படி அழைத்திருக்கிறதற்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, நீர் அழைத்திருக்கிற அழைப்பிற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. உமக்காக ஓட எங்கள் ஒவ்வொருவருக்கும் பலன் தருவீராக, பலன் தருவீராக. எங்கள் உள்ளான மனுஷருக்குள்ளே நீர் பலனை தருவீராக, பலனை தருவீராக. ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் சுவாமி. நன்றி அப்பா, நன்றி சுவாமி. ஆண்டவரே, ஆவியில எங்களுக்கு உற்சாகத்தை தாரும் அப்பா, ஆவியில எங்களுக்கு உற்சாகத்தை தாரும் சுவாமி. எந்த சமயத்திலும், சமயம் வாய்த்தாலும் வாய்க்காமல் போனாலும் உடைய வசனத்தை சொல்லும்படியாக, யாருக்கும் உத்தரவும் சொல்லும்படியாக எங்கள் வாயிலே உடைய வசனத்தை வைப்பீராக, வசனத்தை வைப்பீராக. ஒப்புள்ளவர்களாக, சாரமுள்ளவர்களாக எங்களை ஆசீர்வதிக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எல்லாரும் எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா, நன்றி செலுத்துவோமா. யாரும் இங்கு குறைவானவர்கள் அல்ல. ஆண்டவருடைய நிறைவு இறங்குகிறது, 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 இறங்குகிறது. கர்த்தருடைய மகிமை இங்கு இறங்குகிறது, இறங்குகிறது. நிரம்புங்கள், நிரம்புங்கள். கர்த்தர் கொடுக்கிற பலத்தினாலே நிரம்புங்க, நிரம்புங்க, நிரம்புங்க. கர்த்தர் உங்களை உற்சாகத்தின் ஆவியினாலே நிரப்புகிறார், 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 நிரப்புகிறார். எவ்வளவு பெரிய சந்தோஷம். கர்த்தர் உங்கள் மீது அன்பாயிருந்து கம்பீரமாக உங்களுக்குள்ளே களி கூர்ந்து கொண்டிருக்கிறார். நாம் நம்மையே விட்டு கொடுப்போமா? வெட்கத்தை விட்டு ஆண்டவருடைய சந்தோஷத்தினாலே நிரம்பி அவருக்கு மகிமையை செலுத்துவோம். பிரியமானவர்களே, நன்றி அப்பா, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. ஒவ்வொருவருக்குள்ளாகும், ஒவ்வொருவருக்குள்ளாகும் கர்த்தர் பெருகி கொண்டிருக்கிறார், பெருகி கொண்டிருக்கிறார். மாம்சீகம் ஒளிந்து போகிறது, ஒளிந்து போகிறது. உலகமும் அது நிச்சயம் ஒளிந்து போகும். ஆனால் கர்த்தருடைய சித்தத்தை செய்கிறவனோ என்றைக்கும் நிலைத்திருப்பான், என்றைக்கும் நிலைத்திருப்பான். எல்லா மாம்ச இச்சைகளையும் நீர் ஒளியும்படி செய்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் சுவாமி. எங்களை ஆவிக்குள்ளாக மாற்றுகிறபடியால் உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. நாங்கள் மனுஷரை பிரியப்படுத்துகிறவர்களாக இருக்கக்கூடாது சுவாமி. உம்மை பிரியப்படுத்துகிறவர்களாக எங்களை மாற்றுவீராக, மாற்றுவீராக, மாற்றுவீராக. நிரம்புங்க. கர்த்தர் இப்பொழுது உங்களை நிரப்பி கொண்டிருக்கிறார், நிரப்பி கொண்டிருக்கிறார், நிரப்பி கொண்டிருக்கிறார். கற்சாடிகளை ஆண்டவர் இனிமையான திராட்சை ரசத்தினாலே நிரப்புவது போல இப்பொழுது உங்களை நிரப்பி கொண்டிருக்கிறார், நிரப்பி கொண்டிருக்கிறார். நான் என்னுடைய இருதயம் காலியா இருக்கிறது என்று கூட நீங்கள் சொல்லி வந்திருக்கலாம். இப்பொழுது நிரப்புகிறார்,
இப்பொழுது நிரப்புகிறார், இப்பொழுது நிரப்புகிறார். ஸ்தோத்திரமப்பா, ஸ்தோத்திரமப்பா, ஸ்தோத்திரமப்பா. நீங்க யார் யாருக்கு ஊழியம் செய்வீங்களோ அத்தனை பேருக்கும் இனிமையான திராட்சை ரசத்தை கொடுக்கிறவர்களாக ஆண்டவர் உங்களை மாற்றி கொண்டிருக்கிறார், மாற்றி கொண்டிருக்கிறார், மாற்றி கொண்டிருக்கிறார். ஸ்தோத்திரமப்பா, ஸ்தோத்திரமப்பா, ஸ்தோத்திரமப்பா. நிரப்போப்பா, ஒவ்வொருவரையும் நிரப்போ சுவாமி, நிரப்போப்பா. இந்த ஜாடிகளை நிரப்புவீராக, நிரம்பி வழியட்டும், நிரம்பி வழியட்டும். ருசியுள்ள திராட்சரசமாக, ருசியுள்ள திராட்சரசமாக ஒவ்வொருவரையும் மாற்றுவீராக, மாற்றுவீராக, மாற்றுவீராக. நன்றியப்பா, நன்றியப்பா, நன்றியப்பா. கண்மலையின் தேனினாலே கர்த்தர் உங்களை திருப்தியாக்கி கொண்டிருக்கிறார். எத்தனை பேருக்கு சந்தோஷம், எத்தனை பேருக்கு சந்தோஷம். நல்ல வாயை திறந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க, நன்றி செலுத்துங்க. கர்த்தர் இறங்கி கொண்டிருக்கிறார், இறங்கி கொண்டிருக்கிறார், இறங்கி கொண்டிருக்கிறார். தேனீக்கள் உங்களை சூழ்ந்து வரப்போகிறது, வரப்போகிறது. உங்களில் இருக்கிற தேன்களை உறிஞ்சும்படியாக வருகிறது, வருகிறது, வருகிறது. ஆண்டவரே ஸ்தோத்திரமப்பா, ஸ்தோத்திரமப்பா. அப்படிப்பட்ட இனிமையான அந்த தேன்களை கொண்ட பூக்களாக உங்களை மாற்றி கொண்டிருக்கிறார். ஸ்தோத்திரமப்பா. தேனீக்கள் உங்களை தேடி வருகிறது பிரியமானவர்களே, வருகிறது. எவ்வளோ சந்தோஷம், எவ்வளோ ஆனந்தம். நன்றியப்பா, நன்றி சுவாமி. ஆண்டவரே இந்த நேரத்திலையும் உடைய வல்லமையினால் ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளுகிறதற்காக உமக்கு நன்றியப்பா, நன்றி சுவாமி. விசேஷமாக உங்கள் குடும்பத்தினரை பிடித்திருக்கிற பிசாசுகளை ஆண்டவர் துரத்துகிறார், இப்பொழுது துரத்துகிறார். எல்லா பிசாசு ஆவிகளையும் மந்திர சக்திகளையும் இயேசுவின் நாமத்தினாலே நான் துரத்துகிறேன், துரத்துகிறேன், துரத்துகிறேன். எல்லா இருளும் அவர்களை வீட்டை விட்டு ஒளிந்து போகட்டும், ஒளிந்து போகட்டும். அவர்கள் உள்ளத்தை விட்டு ஒளிந்து போகட்டும் அப்பா. பெரிய வெளிச்சம், பெரிய வெளிச்சம், பெரிய சந்தோஷம் அவர்களை நிரப்பட்டும் சுவாமி, நிரப்பட்டும் அப்பா, நிரப்பட்டும். நீர் தான் சொல்லி இருக்கிறீர் சுவாமி, நான் உன் பேரிலே நான் சுகந்த வாசனை நிமித்தமாக பிரியமா இருக்கிறேன் என்று சொன்னீரப்பா. அந்த பெரிய நிமித்தமாக அந்த பிள்ளைகளை இப்பொழுது விடுவிப்பீராக, விடுவிப்பீராக, விடுவிப்பீராக. எல்லா பொறாமையின் ஆவிகளையும் துரத்துகிறேன் இயேசுவின் நாமத்தினாலே, துரத்துகிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. அவர்களை விடுவிக்கிறதற்காக இப்பொழுது நன்றி, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி சுவாமி. சரீரத்தில் இருக்கிற வியாதிகளும் இப்பொழுது தொலைந்து போவதாக, இப்பொழுது ஒழிந்து போவதாக. ஆண்டவரே இந்த எலும்புகளை தொட்டு சுகமாக்கும்ப்பா. சரீரத்தில் இருக்கிற வீக்கங்களை கரைய செய்வீராக, கரைய செய்வீராக. தொட்டு சுகமாக்கும்ப்பா, தொட்டு சுகமாக்கும் சுவாமி. விசேஷமாக சரீரத்தில் இருக்கிற ஒவ்வொரு வீக்கங்களையும் கர்த்தர் இப்பொழுது சுகமாக்குகிறார், சுகமாக்குகிறார், சுகமாக்குகிறார். இந்த நிமித்தமாக வலி, பயங்கர வலி, இந்த வலிகள் இப்பொழுது மறைகிறது, இப்பொழுது மறைகிறது, இப்பொழுது மறைகிறது. கால் கைகளை என்னால் சாதாரணமாக அசைக்க முடியவில்லை என்று சொல்லி தவிக்கிற உங்களை கர்த்தர் இப்பொழுது சுகமாக்குகிறார், இப்பொழுது சுகமாக்குகிறார். உங்கள் சுகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள், உங்கள் சுகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். சரீரத்தில் இருக்கிற எல்லா பலவீனங்களும் இப்பொழுது வெளியே வருகிறது, வெளியே வருகிறது. எல்லாரும் கரங்களை தட்டி நன்றியோடு ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? ஸ்தோத்திரமப்பா, ஸ்தோத்திரமப்பா, ஸ்தோத்திரமப்பா. எங்களை நீர் விடுவிக்கிறபடியால் உமக்கு நன்றி, விடுவிக்கிறபடியால் உமக்கு நன்றி அப்பா. வலிகள் விசேஷமாக மறைகிறது, இப்பொழுது வலிகள் மறைகிறது. கற்களினால் வலிகள், இன்னும் தலையில் இருக்கிற வலிகள், கழுத்தில் இருக்கிற வலிகள் ஒவ்வொன்றும் மறைகிறது, மறைகிறது, மறைகிறது. ஆண்டவரே கிட்னியில, பிளாடர்ல இருக்கிற கற்கள் ஒவ்வொன்றும் கரைந்து வெளியே வருவதாக இயேசுவின் நாமத்தினாலே அவர்களை தொட்டு சுகமாக்கும்ப்பா, சுகமாக்கும் சுவாமி. எல்லா பட்டணங்களுக்கும் அலைந்து திரிவதற்கு வேண்டிய சுகம் அவர்களுக்கு வேண்டுமே. ஆண்டவரே ஒவ்வொருவர் மீதும் இப்படி ஆணி பாய்ந்த கரம் இறங்கட்டும் அப்பா, இறங்கட்டும் சுவாமி,
இறங்கட்டும். ஷக்கீலா சொன்னது போல பிள்ளைகளின் நிமித்தம், கணவரின் நிமித்தம், மனைவியின் நிமித்தம், வீட்டில் இருக்கிறவர்களின் நிமித்தம் ஆண்டவரே கண்ணீரோடு முத பிள்ளைகள் வந்திருக்கலாம்ப்பா. ஆண்டவரே இந்த நேரத்தில் முத பிள்ளைகளின் நிமித்தமாக அவர்களையும் சுகமாக்குவோப்பா, சுகமாக்கும் சுவாமி, சுகமாக்குவோப்பா, சுகமாக்கும். இப்படி ஆணிப்பா இந்த கரம் அவர்கள் மீதும் இறங்குவதாக, இறங்குவதாக. ஆண்டவரே குழந்தை இல்லாமல் வந்திருக்கிற முத பிள்ளைகளுக்கு குழந்தைகளை தருவீராக, குழந்தைகளை தருவீராக, குழந்தைகளை தருவீராக. வீட்டை அவர்களுக்கு என்று தருவீராக, ஆசீர்வாதங்களை தருவீராக. திருமணமாகாத பிள்ளைகளுக்கு திருமணமாகட்டும் சுவாமி. பிள்ளைகளை ஆசீர்வதியும்பா, ஆசீர்வதியும் சுவாமி. ஆண்டவரே இப்பொழுதும் எங்கள் ஒவ்வொருவரையும் தீர்க்க தரிசன ஆவியினாலே நிரப்புவீராக, நிரப்புவீராக, நிரப்புவீராக. ஆண்டவரே இன்றைக்கு நீர் சொன்னீரே ஒவ்வொருவரையும் ஒப்புள்ளவர்களாக மாற்றுவேன் என்று சொன்னீரப்பா. ஆண்டவரே அந்த தீர்க்க தரிசன வசனங்களை எங்களுக்கு தாரும் சுவாமி, தாரும் அப்பா, தாரும் அப்பா. எத்தனை பேருக்கு இந்த தீர்க்க தரிசன ஆவி வேண்டும் என்று சொல்லுகிறீர்கள்? உங்கள் கரங்களை ஆண்டவருக்கு உயர்த்தி காட்டுவீர்களா? ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரையும் எடுத்து பயன்படுத்துவோம்ப்பா, பயன்படுத்தும் சுவாமி, பயன்படுத்துவோப்பா. ஆண்டவரே தீர்க்க தரிசன ஆவியினாலே ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக, 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 நிரப்புவீராக. இந்த தீர்க்க தரிசன ஆவி ஒவ்வொருவர் மீதும் இப்பொழுது இறங்குவதாக, இறங்குவதாக, இறங்குவதாக. வெளிப்பாடுகளை ஒவ்வொருவருக்கும் திரளாக தருவீராக, திரளாக தருவீராக. ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் சுவாமி, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஒவ்வொருவரையும் நீர் மனதார ஆசீர்வதித்திருக்கிறபடியா உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கிருபை வரங்களை இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம்ப்பா. ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரும் அவர்களுடைய இடங்களுக்கு மாத்திரமல்ல ஆண்டவரே இந்த உலகத்திற்கே எடுத்து பயன்படுத்துவீராக. பட்டணம் பட்டணமாக, கிராமம் கிராமமாக அவர்கள் அலைந்து திரியட்டும் சுவாமி. ஆண்டவரே இந்த உலகத்தையே கலக்குகிறவர்களாக ஒவ்வொருவரையும் எடுத்து பயன்படுத்துவீராக. இதிலும் பெரிதானவைகளை உமது பிள்ளைகளின் மூலம் நீ செய்ய போவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து எங்களை நிரப்பி ஆட்கொள்வீராக இயேசுவின் நாமத்தினாலே ஆமென்.